ஏன்டா கங்குவாக்கு நேஷனல் அவார்டு தரல, ராயன் புஷ்பா படத்துக்குலாம் கொடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமா மக்களே, 2024 நேஷனல் அவார்டு பிலிம்ஸ்ல ராயன் பெஸ்ட் பிலிம் அவார்டு வாங்குச்சு. இத கூட விட்டுலாம் பிரச்சனை இல்ல. ஆனா புஷ்பா 2க்குலாம் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு அவார்டு கொடுத்து வச்சிருக்கானுங்க. செலக்டர்ஸ் ராஷ்மிகாவை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேஷனல் அவார்ட்ஸ்லயும் பாலிடிக்ஸ் நடக்குது போல. ஆனா இந்த மோசமான படங்களை விட நம்ம ஆடியன்ஸ் விரும்பின படத்தை செலக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி ஆடியன்ஸ் விரும்பி எந்தெந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு தரலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்துறலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் படமா வாழை தான் இருக்கு. இந்த படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல வந்து அந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படத்திலேயே மக்கள் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்த படமா இருந்துச்சு. அது பெஸ்ட் ஸ்டோரி, பெஸ்ட் மியூசிக்னு எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. அப்படி இருந்துமே எந்த ஒரு கேட்டகரியிலயும் செலக்ட் ஆகல. ரெண்டாவதா லப்பர் பந்து மூவி. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் சரி, ஸ்டோரியும் சரி செம்மையா இருக்கும். இருந்தாலும் இந்த படத்துக்கு எந்த ஒரு கேட்டகரியிலயும் அவார்டு தரல. மூணாவதா மகாராஜா படம் தான் இருக்கு. இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படத்தை ஜப்பான்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம். ஆனா இந்த படத்துக்கு 2 அவார்டு தந்திருக்காங்க. ஒன்னு சப்போர்ட்டிங் ரோலுக்காக சாஞ்சனாவுக்கும், இன்னொன்னு பெஸ்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்னு அனல் அரசுக்கும் தந்திருக்காங்க. பட் இந்த படத்து கூட ஏதோ ஒரு கேட்டகரியில தந்துட்டாங்க. ஆனா கங்குவா படத்தை நாமினேட் கூட பண்ணல. ஆனா இந்த தற்குறிங்களுக்கு தெரியல போல கங்குவா ஆஸ்கார் லிஸ்ட்லயே நாமினேட் ஆச்சுன்னு இப்போ பல பேர் வந்து கதறுவானுங்க. கங்குவாலாம் ஒரு படமாடா காட்டு கத்து கத்துறானுங்கன்னு. அதை தவிர்த்து இவனுங்களாட்டி ஒண்ணுமே சொல்ல முடியாது. படத்தோட விஷுவல்ஸ், சாங்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே தரமா இருக்கும். சரி, அதுக்கு தான் தரல. படத்தோட காஸ்டியூம் டிசைனுக்காவது தந்திருக்கலாம். ஆனா இவனுங்க காஸ்டியூம் டிசைனுக்கு கொடுத்த படம் எது தெரியுமா? கலர் கோழி குஞ்சு புஷ்பா 2. அதுல தெரியல அவங்களோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு. அடுத்தது மெய்யழகன் படம் தான். அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல நிறைய சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ எல்லாம் போட்டிருந்தேன். ஆனா அந்த படத்துக்கு அப்போ ரீச் கிடைக்காம ஓடிடில தான் ரீச் கிடைச்சது. ஆனா அந்த படத்தை பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. அவ்வளவு அழகா எடுத்திருப்பாங்க. அதுவும் மியூசிக், ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுலயும் கார்த்தியோட யதார்த்தமான நடிப்புலாம் வேற லெவல். ஆனா இந்த படத்துக்கு ஆறுதல் பிரைஸ் மாதிரி ஒன்னு தந்திருக்கானுங்க. பெஸ்ட் ஒலிக்கலவைன்னு, அதாவது சவுண்ட் மிக்சிங் கேட்டகரி. ஆனா இந்த தங்கலான் படத்துக்கு எந்த ஒரு கேட்டகரியிலுமே எதுவுமே தெரியல. இந்த படத்தை எதுலயுமே செலக்ட் பண்ணாத போதே தெரியுது செலக்டர்ஸ் பாலிடிக்ஸ் குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. விக்ரமோட நடிப்புலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த படத்துல மனுஷன் நடிப்பிலே வாழ்ந்திருப்பாரு. நான் அந்த படத்துக்காக அவருக்கு ஆஸ்கார்லாம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த குஜிலி மஸ்திக்காரங்க ஒரு நேஷனல் அவார்டு கூட தரல. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அமரன் படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு ஜிவி பிரகாஷ்க்கு தந்திருப்பாங்க. ஆனா அமரனை விட இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் பிரிச்சு மெஞ்சிருப்பாரு. அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பிஜிஎம்லாம். இதை மட்டும் கேளுங்களேன். அதே மாதிரி இந்த படத்தோட காஸ்டியூம் ஒர்க்கும் நல்லா இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் பிரிச்சு மெஞ்சிருப்பாங்க. இத கூட மன்னிச்சிடலாம். விக்ரமுக்கு ஏன்டா தரல? இந்த படங்கள்லாம் இல்லாம பர்சனலா எனக்கு சில படங்கள்லாம் பிடிக்கும். சூர்யானாவோட கொட்டுக்காளி, விமல் கருணாஸ் ஆக்டிங்ல வந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை, அப்புறம் அசோக் செல்வன் சாந்தன் ஆக்டிங்ல வந்த ப்ளூ ஸ்டார் மூவி. இந்த படங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்ச படங்களுக்கே இவனுங்க கொடுக்கல. இந்த படத்துக்கெல்லாமா தந்துருவானுங்களான்னு தான் தோணுச்சு. இதுல உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் மூவி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அதே வருஷத்துல ரிலீஸ் ஆன வேற எந்த படம் நேஷனல் அவார்டு வின் பண்ணிருக்கலாம்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. மீண்டும் சந்திப்போம்.